பொதுவா நெறைய பேருக்கு கனவாகவே இந்த பைக் வாங்கணும், இந்த கார் வாங்கணும், இப்படியெல்லாம் வீட கட்டணும். அப்படி ஒரு ஆசை இருக்கும். எனக்கு கூட சொந்தமா ஒரு வீட்ட கட்டணும், இல்லன்னா வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கனவு, லட்சியம் எனக்கு மட்டும் இல்ல, என் குடும்பத்தில இருக்கிற எல்லாருக்குமே இருக்கு. அப்படி நான் விரும்பக்கூடிய ஒரு லட்சியத்த நான் அடையறேன் அப்படின்னா, அந்த லட்சியத்த நான் அடையிற பட்சத்தில அத நான் சோசியல் மீடியால ஷேர் பண்றது வழக்கம் தானே. அப்படி ஷேர் பண்ணும்போது, நான் கடவுளுக்கு பயப்படுறேனோ இல்லையோ, கட்டாயமா ஃபாலோவர்ஸ்க்கு பயப்பட வேண்டியதா இருக்கு. இவன் என்னமோ ஒரு பைக்க வாங்கிட்டாங்க. அந்த பைக்க வாங்கி பதிவிடுகிறான். எப்படி? இணையதளத்துல பதிவிடுகிறான். நான் ஒரு பைக் வாங்கியிருக்கேன். ஜெயிச்சுட்டோம் மாறா! அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீல்ஸ் பண்றாங்க. அத பார்த்த பலர் அந்த பையன சும்மா வருன்னு வறுத்து எடுத்துட்டாங்கங்க. ஆ அந்த பையன் ரொம்ப பாவம். எந்த அளவுக்கு வறுத்தாங்கன்னா, கெட்ட வார்த்தை போட்டு கூட திட்டுனாங்க. ஏதோ அந்த பையன் போதைப் பொருள் வித்தது மாதிரியும், அவன கொண்டுட்டு போய் ஜெயில்ல வச்சது மாதிரியும், அவன் ஒரு 420 அல்லது ஒரு ஃபோர்ஜரி பண்ணி ஏதோ ஒரு வழக்குல உள்ள போயிட்டு வெளிய வந்த மாரியோ, இல்லன்னா உள்ள போற மாதிரியோ, இப்படியெல்லாம் வச்சு அவன செஞ்சுகிட்டு இருக்காய்ங்க. என்னடா நடக்குது இங்க? அப்படிங்கிற மாதிரி நான் போய் பார்த்தேன். பார்க்கும்போது பார்த்தா, ஐயோ பாவம் நெறைய பேர் வந்துட்டு பேட் கமெண்ட்டாவே போட்டுட்டு இருந்தாங்க. பார்த்தது எனக்கு சுர்ருன்னு ஏறுச்சு. சரி நம்ம ஒரு வீடியோ ஒண்ணு